தாவிக செயல்வீரர் கூட்டத்தில் எழுச்சி தமிழர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களை விமர்சித்து பேசிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் களம் என்பது கொள்கை ஆளுமைகள் உலவும் இடம் என்றும், அங்கு கோமாளி கூத்தாடிகளுக்கும் பிழைப்பு தேடி ஓடும் இடைதாரர்களுக்கும் இடமில்லை என்பதை ஆதவ் அர்ஜுனா போன்ற அவசர கொடுக்கைகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும், நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளானாக ஒரு கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொறுப்பில் அமர்ந்து கொண்டு 30 ஆண்டுகால தியாக வரலாற்றை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் அதன் ஈடு இணையற்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களையும் விமர்சிப்பது அரசியல் முதிர்ச்சியின்மையை வெளிப்படுத்துகின்றது என்றும் கூறியுள்ளார். சிறுத்தைகள் எல்லாம் தாவேக்காவுக்கு போய்விட்டார்கள் என்று நீங்கள் காணும் பகற்கனவு ஒருபோதும் பலிக்காது என்று கூறிய அவர், சினிமாவில் வரும் சண்டை காட்சிகளை பார்த்து விசிலடிக்கும் கூட்டத்தை வழிநடத்துபவர்களுக்கு மண்ணின் உரிமைகளுக்காக போராடும் சிறுத்தைகளின் வீரம் புரிய வாய்ப்பில்லை என்றும் விமர்சித்துள்ளார். சினிமாவில் வரும் சண்டை காட்சிகளை பார்த்து விசிலடிக்கும் கூட்டத்தை வழிநடத்தும் ஆதவ் அர்ஜுனாவிற்கு கொள்கைக்காக ரத்தம் சிந்தி தடியடிபட்டு சிறை சென்று மண்ணின் உரிமைகளுக்காக போராடும் சிறுத்தைகளின் வீரம் புரிய வாய்ப்பில்லை என்றும், சினிமா நடிகரை பார்த்து பின்னால் ஓடுவதற்கு நாங்கள் கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள் அல்ல என்றும் குறிப்பிட்ட அவர், எழுச்சி தமிழர் தொண்டர்களை உருவாக்க அரசியலுக்கு வந்தவர் அல்ல என்றும், தமிழக அரசியலில் எண்ணற்ற தலைவர்களையே உருவாக்கியவர் என்றும் கூறியுள்ளார். 30 ஆண்டுக்கு முன்பே தமிழ் மண்ணின் பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து ஒரு பெரும் சமூகத்தையே அணி திரட்டி அரசியல் ஆளுமையாக மாற்றிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்றும், இங்கிருந்து அரைகுறையாக கற்றுக்கொண்டு போன வித்தைகளை வைத்துக்கொண்டு உளறிக் கொண்டிருக்க கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு கடல், அதில் ஆதவ் அர்ஜுனா போன்ற எத்தனையோ குமிழ்கள் வந்து மறைந்திருக்கின்றன என்றும், எழுச்சி தமிழரை விமர்சிக்கும் உரிமை ஆதவ் அர்ஜுனாவுக்கு இல்லை என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து தரம் தாழ்ந்து விமர்சித்தால் சிறுத்தைகள் அரசியல் ரீதியாக தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.